ரொம்ப ரொம்ப சீக்ரெட் என்ன தெரியுமா? மிதுனத்துக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் எப்பயுமே ஏன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கிறேன்னா, ஒண்ணு ஆரம்பிக்கும்போது அதோட ப்ளஸ்ஸு, அதோட மைனஸு 2ம் தெரிஞ்சு ஒரு முதலாளி இறங்குனா தான் அவரால அச்சீவ் பண்ண முடியும். அந்த மாரி மிதுனம் அப்படின்றது ஒரு விஷயத்த முடிக்கணும்னு மிதுனம் நெனச்சுட்டாங்கன்னா, எப்பேர்ப்பட்ட சூழலா இருந்தாலும் அப்படி அதனால தான் நான் சொல்லுவேன், மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல மிதுனத்த போடுங்க. அந்த முதலாளி கோடீஸ்வரன்னு சொல்லுவேன். அந்த மாரி மிதுன ராசிக்காரர்கள்ட்ட ஒரு வேலை குடுத்துட்டாங்க அப்படின்னா நெறைய கம்யூனிகேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நெறைய பேசிட்டே இருப்பாங்க. நெறைய நண்பர்களோடு இருந்தால் தான் அவர்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அதே சமயம் அந்த நண்பர்கள் தான் அவர்களை ஏமாற்றக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. யார நம்பணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும். யாரு? மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும். உங்கள பார்த்து பொறாமப்படுறவங்க, உங்கள பார்த்து போட்டி போடுறவங்க, உங்களுக்கு நான் ஈக்குவல் இல்ல, நான் வந்து முதுகுல குத்துறவங்க, உங்கள கட் பண்ணி விட்டு அந்த இடத்த ஆக்குபை பண்றவங்கலாம் இந்த மாரி ஆளுமையில இருப்பாங்க. வெளி உலகத்துல சொல்றேன். சுதந்திரமாக தன்னை இயங்க விடாமல் செய்யக்கூடிய ஆட்கள் இவர்கள் தான். அப்ப இந்த சுதந்திரம் அப்படின்றது மிதுனத்துக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய விஷயம். என்ன இண்டிவிஜுவலா விட்டுடு, அதுதான் எனக்கும் நல்லது உனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் யாருன்னா மிதுனம். இந்த வார்த்தையை நான் எங்கேயுமே பயன்படுத்தல, உங்களுக்கு மட்டும் தான் சொல்றேன். ஏன்னா அது ஒரு டீப். உலகெங்கும் உள்ள ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். யார் யாருக்கு என்னெல்லாம் செட் ஆகும் அப்படின்ற மாரி எனக்கு வாழ்நாள்ல இந்த ஒரு வீடியோ பார்த்தா சில விஷயங்கள நான் அப்படியே வந்து வச்சுக்கிட்டு லைஃப் லாங் இத பயன்படுத்திக்க முடியும்னா எதுவாக இருக்கும் அப்படின்ற மாரி நெறையா டிப்ஸோட இந்த எபிசோட் நம்ம கிராஸ் பண்ணிட்டே வரோம். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த மிதுன ராசிக்காரர்களுக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு எதெல்லாம் ப்ளஸ், எதெல்லாம் மைனஸ், யாரோட சேரலாம், யாரோட சேரக்கூடாது. ஏன்னா மிதுனம் அப்படின்னாலே எல்லாருமே டூயல் 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 அவங்க அப்படி யோசிப்பாங்க. அப்படி இல்லைங்க. ரொம்ப ரொம்ப சீக்ரெட் என்ன தெரியுமா? மிதுனத்துக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் எப்பயுமே ஏன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கிறேன்னா, ஒண்ணு ஆரம்பிக்கும்போது அதோட ப்ளஸ்ஸு, அதோட மைனஸு 2ம் தெரிஞ்சு ஒரு முதலாளி இறங்குனா தான் அவரால அச்சீவ் பண்ண முடியும். அந்த மாரி மிதுனம் அப்படின்றது எப்பயுமே ஒரு விடயத்தை தொடங்குவதற்கு முன், இதனால என்னெல்லாம் ப்ளஸ் வரும், இதனால என்னெல்லாம் மைனஸ் வரும்ன்றத கால்குலேட் பண்ணிட்டு தான் அந்த விஷயத்துக்குள்ளே இறங்குவாங்க. அப்படிப்பட்ட அதிபுத்திசாலிகள் மிதுன ராசிக்காரர்கள். அதனால தான் அவர்களுக்கு நான் எப்பயுமே சொல்லுவேன், உடலும் இயங்கும், மனசும் இயங்கும், புத்தியும் இயங்கும்னு சொல்லுவேன். இதுக்கு டைரக்ட் ஆப்போசிட் தான் கன்னி. எனக்கு தேவைன்னா அத நீ பண்ணணும். நான் சொல்றத நீ கேட்கணும். இது கன்னியுடைய ஒரு மாரியான. ஆனா மிதுனம் அப்படி இல்ல. ஓ! இந்த இடத்துல ஒரு வேளை கம்மியாச்சுன்னா, எத போட்டு நான் அத சரி பண்ணலாம்? இந்த இடத்துல அது சரியாயிடுச்சா? ஓ! இது என்ன போட்டு நான் இன்னும் கொஞ்சம் அத பெருக்கலாம் அப்படின்ற மாரி சேமிப்பு, பணம் இத பத்தியே அவர்களுடைய தாட் நெறைய ஓடிக்கிட்டே இருக்கும். யார, எங்க, எப்ப, எப்படி வைக்கணும், எப்படி ஹேண்டில் பண்ற சூட்சமம் இந்த 12 வீட்ல யார் தெரியுமா? மிதுனத்துக்கு தான் தெரியும். சூப்பரா ஹேண்டில் பண்ணுவான். அவங்களுக்கான ஃப்ரெண்ட்ஷிப் மாரி ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தா அவ்ளோ இருக்கும் மிதுனத்துல. இவ்ளோ கான்டாக்ட்ட வச்சு எப்புட்றா நீ இருக்க அப்படின்னு அந்த ஃபோனே கதறும். அந்த அளவுக்கு நாளைக்கு எப்பயாவது ஒரு தடவ இவங்க தேவைப்படுவாங்க, எப்பயாவது ஒரு தடவ அவங்க தேவைப்படுவாங்கன்ற மாரி எல்லாருடைய நம்பரும் வச்சிருப்பாங்க. சரியான இம்பேஷன்ஸ் நான் சொல்ற மாரி. டக்குனு மெசேஜ் பண்ணா உடனே ரிப்ளை பண்ணும். இல்லாட்டி மண்டை வெடிச்சு போயிடும். ஆனா, அது மேசம் பண்ணவே பண்ணாது. எப்ப பார்த்தாலும் நான் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா, ரிஷபம் அப்படி ஒரு மாரி உடனே தேவைன்னா, இவங்க தேவை உடனே பண்ணுவோம். ஆனா, மிதுனம் அப்படி இல்ல. தேவையோ தேவையில்லையோ குடுக்கறது என் வேலை. அத நான் குடுக்குறேன். ஏன்னா காலபுருஷனுடைய 3ஆம் இடம். கம்யூனிகேஷன சொல்லக்கூடிய இடம். நெறைய தைரிய, வீரிய, விஜயம் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள். நெறைய கம்யூனிகேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நெறைய பேசிட்டே இருப்பாங்க. நெறைய நண்பர்களோடு இருந்தால் தான் அவர்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அதே சமயம் அந்த நண்பர்கள் தான் அவர்களை ஏமாற்றக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. யார நம்பணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும். யாரு? மிதுன ராசிக்காரர்கள். ஸோ, இப்போ இந்த நம்புற இடத்துல யார நான் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். நான் திரும்பவும் சொன்ன மாரி இதுக்குள்ள வந்து நீங்க 7ஆம் இடத்த கொண்டே வராதீங்க. நம்ம பொதுப்படையா பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற போது மிதுன ராசிக்காரர்கள் மேக்ஸிமம் கண்ணி அவாய்ட் பண்ணிடுங்க. கன்னி ராசி அப்படின்ற விஷயத்த அவாய்ட் பண்ணிடுங்க. வேண்டவே வேண்டாம். கன்னியோடு சம்மந்தப்பட்ட எந்த நட்சத்திரத்தினாலும் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டாம். உங்களுக்கு அது பலன் குடுக்காது. அதே மாரி மகரம் அப்படின்ற வீட்டையும் அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு அது சுத்தமா செட் ஆவாது. வாழ்க்கையில ஒரு முறையாவது மகர ராசிக்காரர்கள் மூலமாக அவமானத்தை சந்திப்பார்கள். இல்ல நீங்க அவமானப்படுத்துனவங்க மகரத்தில ஏதோ ஒரு பிளானட் இருக்கக்கூடிய ஆளா தான் இருப்பாங்க. இது நிதர்சனமான உண்ம. அப்படி இல்லாட்டி அவர்கள் வந்து உங்கள ஏன்னா இதெல்லாம் கர்மிக்கல், கர்மா எனர்ஜி ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப மகரம் அப்படின்ற வீட்ட ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம நேரா நம்மளுடைய புருஷனாவோ, இல்ல புள்ளையாவோ, இல்ல மேலதிகாரியோ மகரமா வந்துட்டா நம்ம என்ன பண்றது அப்படின்னா, சூச்சகமாக தான் கையாளணும். கன்னியாவது நான் டைரக்ட்டா உனக்கு எதிரின்னு சொல்லிட்டு போயிடும். மகரம் முன்னாடி, பின்னாடி வந்து உங்கள செக் வைக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். நான் திரும்ப சொல்றேன் மகர ராசிக்காரங்க மோசம் கிடையாது. பட் நம்மளுக்கு அது செட் ஆகாது அவ்வளோதான். அப்ப அந்த
கண்ணோட்டத்தில் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர்களிடம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளலாம். மிதுன ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரரிடம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். செவ்வாய் ஆளுமை வரக்கூடிய யாராக இருந்தாலும் மிதுனம் கவனமாக இருக்கும். மேஷத்தை கவனமாக இருக்கணுமா? ஏன்னா மேஷம் தான் மிதுனத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய 11ஆம் இடம். அதனால அது உங்களுக்கு பெருசாக பாதகத்தை கொடுக்க போகிறதில்ல. ஆனால் விருச்சிகத்திடம் கவனமாக இருக்கணும். ஸோ விருச்சிக ராசிக்காரர்களிடம் செவ்வாயின் ஆளுமை பொருதிய மிருகசீட நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரக்காரர்களிடம் மிதுன ராசிக்காரர்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும். உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க, உங்களை பார்த்து போட்டி போடுறவங்க, உங்களுக்கு நான் ஈக்குவல் இல்லை, நான் வந்து முதுகில் குத்துறவங்க, உங்களை கட் பண்ணி விட்டு அந்த இடத்த ஆக்குபை பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி ஆளுமையில் இருப்பாங்க. வெளி உலகத்தில் சொல்கிறேன். அதனால இந்த ராசிக்காரரிடம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அதே மாதிரி மீனத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிச்சயமாக பேசி உங்களை அந்த இடத்த விட்டு தள்ளி விட்டுருவாங்க. அதனால் மிதுன ராசிக்காரர்கள் என்ன மேடம் மற்றவங்களுக்குலாம் 1, 2 எங்களுக்கு மட்டும் லிஸ்ட்டு பெருசாக போகுது அப்படின்னா என்ன பண்ணுறது? நல்லவங்களுக்கு கொஞ்சம் லிஸ்ட்டு பெருசாக தான் போகும். ஸோ இந்த 4 பேரிடமும் மிதுன ராசிக்காரர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். இவர்களை திருமணம் செய்யலாமா? வேண்டாம். கொஞ்சம் பார்த்துக்கலாம். இந்த ராசிக்காரங்க என்ன தான் பொருந்திருக்கும் போதும் இல்லையா கொஞ்சம் மென்டலி ரெடி ஆகிக்கோங்க. இவங்க நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நம்மளுடைய தன்மைக்கு அப்பாற்பட்டு தான் இருக்க போகிறாங்க. இதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற தன்மையில் உட்காந்துட்டிங்கன்னா இந்த பேரை கல்யாணம் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா விதி வழியது ஒன்றும் பண்ண முடியாது. மிதுன ராசிக்காரர்களுக்கு துலா ராசிக்காரர்கள் மட்டும் ஒரு துணையாகவோ ஒரு ஃப்ரெண்டாகவோ அமைஞ்சிட்டா லைஃப்பில் ஜெயிச்சிடுவாங்க. 5ஆம் இடத்து அனுகிரகம் கிடைக்கும். இல்லை நீங்கள் மிதுன லக்னமாக இருக்கீங்க, மிதுன ராசியாக இருக்கீங்க, துலாமோடு கனெக்ட் ஆகக்கூடிய இல்லை துலாமில் ஏதோ ஒரு பிளானட் இருக்கக்கூடிய ஒரு ஆள் உங்களுக்கு வந்தாலே போதும். ஏன்னா அந்த வீடு இயங்கணும். அந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிளானட் இருக்கக்கூடிய ஆளாக இருந்தாலுமே உங்களுக்கு அவர்கள் வந்து நன்மையை செய்யக்கூடிய ஆளாக இருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, அவங்க மகரமாக இருக்கலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, அவங்க கன்னியாக இருக்கலாம். இல்லை உங்கள் ஸ்போஸாக இருப்பாங்க, அவங்க மீனமாக இருக்கலாம். எப்படி இருந்தாலுமே மிதுன ராசி அவர்களுக்கு துலாம் அப்படின்ற இடத்துல ஒரு பிளானட் இருந்ததுன்னா அவர்கள் உங்களுக்கு நன்மையை செய்வார்கள். ஜோதிடம் என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க, ரொம்ப பெரிய கடல். அதில் போய் ஏதோ 2 முத்து 3 முத்து எடுக்கிறதுக்கே மூச்சு தள்ளி போயிடும். நிறைய தம்ரூல் இருக்குது ஜோதிடத்தில். பொதுவாக நான் இருக்கிறதுக்காக இதை சொல்கிறேனே தவிர, ஏன்னா சுதந்திரமாக தன்னை இயங்க விடாமல் செய்யக்கூடிய ஆட்கள் இவர்கள்லாம். அப்போ இந்த சுதந்திரம் அப்படின்றது மிதுனத்துக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய விஷயம். என்னை இண்டிவிஜுவலாக விட்டுடு, அதுதான் எனக்கும் நல்லது உனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் யாருன்னா மிதுனம். இந்த வார்த்தையை நான் எங்கேயுமே பயன்படுத்தல, உங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். ஏன்னா அது ஒரு டீப் கோர் என்ன தெரியுமா? என்ன சுதந்திரமாக விடணும். என்கிட்ட அறிவு இருக்குது, என்கிட்ட திறமை இருக்குது, அதை நீ யூஸ் பண்ணிக்கோ, நான் உனக்கு கொடுக்குறேன், நீ வாங்கிட்டே இரு, என்னை விட்டுடு, என்னை விட்டாதான் எனக்கு மூளை வேலை செய்யும், என்னை போட்டு சும்மா நோண்டிகிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் யாருன்னா மிதுனம் தான். அவர்களை விட்டுட்டிங்கன்னா அவங்க உங்களை வேறு லெவலில் அப்படியே தூக்கி கொண்டு போயிடுவாங்க. நீங்கள் அவங்க நோண்டிங்கன்னா அவங்களோட அறிவும் சேர்த்து நீங்கள் முழுங்கடிச்சிருவீங்க. அதனால் மிதுன ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்களிடம் இவங்க தான் உங்களை டாமினேட் பண்ணுவாங்க. அன்பால் டாமினேட் பண்ணுவாங்க, அடக்குமுறையால் டாமினேட் பண்ணுவாங்க, அறிவால் டாமினேட் பண்ணுவாங்க, கொஞ்சம் போட்டி பொறாமையால டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ மீன ராசிக்காரங்க, மகர ராசிக்காரங்க, கன்னி ராசிக்காரங்க, விருச்சிக ராசிக்காரர்கள் உங்களை அன்பாலும் அறிவாலும் ஆளுமையாலும் போட்டி பொறாமையாலும் உங்களை அடக்கி வைக்க பார்ப்பார்கள். ஓகே, இதுதான் ரியாலிட்டி. கிளியர்? அப்போ இவங்ககிட்ட நம்ம கவனமாக இருக்கணும். நான் சொன்ன மாதிரி இது ஒரு வாழ்வியலுங்க. எனக்கு இதெல்லாம் செட் ஆகுமா? ஓகே, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாதா? ஓகே, 5 சப்ஜெக்ட் படிக்கிறோம், எனக்கு மேக்ஸ் வரலப்பா, எனக்கு ஃபிசிக்ஸ் தான் வருது, எனக்கு கெமிஸ்ட்ரி வருது, எனக்கு தமிழ் தான் வருது. அப்போது சப்ஜெக்ட் தப்பா? சப்ஜெக்ட் தப்பு இல்லை, எனக்கு அதுதான் வருது, எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, அதுதான் உங்களை இழுக்குது அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் உங்களை இது பண்ணுறாங்கன்ற தூரத்துலேருந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ராசிலாம் செட் ஆகாதா? ஓகே, அப்போ இதுலேருந்து எப்படி நான் வந்து என்ன நான் நிலைப்படுத்திக் கொள்வது அப்படின்ற மாதிரி உங்களுடைய இயல்புக்கு மாறிட்டிங்கன்னா போதுமானது. அதே மாதிரி நிறையா மிதுன ராசிக்காரர்களுக்கு எதை பார்த்து பொறாமப்படும் அப்படின்னா உங்களோட அறிவை பார்த்து தான் அடுத்தவங்களுக்குலாம் பொறாம. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ஆனால் உண்மை அதுதான். பார்க்குறதுக்கு வந்து அப்படியே இருப்பாங்க. எப்படி நீங்கள் பேசுகிறீங்களே இந்த பேச்சு, இதை பார்த்தே உங்களுக்கு கண்ணுப்படும், பொறாமப்படும். ஏன்னா அந்தளவுக்கு மிதுனம் வந்து பேசும். ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு மிதுனம் நினச்சிட்டாங்கன்னா எப்பேற்பட்ட சூழலாக இருந்தாலும் அப்படி. அதனால தான் நான் சொல்லுவேன், மார்க்கெட்டிங் ஃபீல்டாக மிதுனத்தை போடுங்க, அந்த முதலாளி கோடீஸ்வரன் சொல்லுவேன். அந்த மாதிரி மிதுன ராசிக்காரர்கள்ட்ட ஒரு வேலை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை முடிக்காமல் விட மாட்டாங்க. ஆனால் நீதியாகவும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருப்பாங்க. அதுதான் மிகப்பெரிய விஷயம். அந்த தடமை புதன் அப்படின்றதே அப்படிதாங்க. இளமை, துடிதுடிப்பு, காதல், கவிதை, வசீகரம், வளைந்து கொடுத்து போகக்கூடிய தன்மை, அனைவரையும் தன்னுடைய ஆளுமைக்குள் அடக்கி வைக்க பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புன்ற மாதிரி மிதுனம் ஒரு மாதிரியான ரொம்ப குழந்தைத்தனமான, எப்பயுமே குதூகலமாக இருக்கக்கூடிய, கொண்டாடக்கூடிய, தன்னை கொண்டாடக்கூடிய, அடுத்தவரை கொண்டாடி பார்த்து வியக்கக்கூடிய, பெருமைப்படக்கூடிய, உண்மையாகவே மனசார புகழக்கூடிய ஆட்கள் மிதுன ராசிக்காரர்களாக இருப்பார்கள். எல்லாருக்குமே அது வரவே வராது, மிதுனத்துக்கு வரும். நீங்கள் நல்லா பண்ணால் நல்லா பண்ணேன்னு சொல்லுவாங்க, நல்லா பண்ணலையா மூச்சுக்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த நைச்சியமாக பேசி அதெல்லாம் பேசுவோம். ஆனால் பணம் வரணும்னா வேறு வழி இல்லையே அப்படின்னு பேசுவாங்க. அதில் கூட ஏதோ ஒன்று கொஞ்சம் இது நீங்கள் மாற்றிக்கிட்டால் நல்லா இருக்குமே அப்படின்றத கொஞ்சம் நாசுக்காக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆட்கள்
ரொம்ப நான் சொல்ற மாதிரி சின்ன வயசுலயே ஒரு மெச்சூர்டு யாருன்னா மிதுனம் தான். மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா சிறு வயசுலயே ரொம்ப மெச்சூர்டா இருப்பாங்க. அது என்ன நட்சத்திரமா இருந்தாலும் சரி, நீங்க புனர்பூசமா இருந்தாலும் சரி, நீங்க திருவாதிரையா இருந்தாலும் சரி, நீங்க வந்து மிருகசீடமா இருந்தாலுமே சின்ன வயசுலயே ஒரு மெச்சூரிட்டி இருக்கும் அவங்களுக்கு. ஒரு 15 வயசு பிள்ளையா இருந்தா கூட ரொம்ப மெச்சூர்டா பேசும். ஒரு 28 வயசு 30 வயசு பிள்ளையா இருந்தா கூட ரொம்ப ஒரு 40 வயசுக்கான ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வாழ்வியலுக்கான அனுபவங்களை சந்தித்து விடுவார்கள். நெறைய சீக்கிரமா வயசுலயே போயி வேலைக்கு போகக்கூடிய ஆட்கள்லாம் மிதுனத்தைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். ஒரு 20 வயசு 22 வயசுலயே வேலைக்கு போயிட்டு நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடியது மிதுனமா இருக்கும். அப்போ மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்தந்த ஆட்களிடம் பழகும்போது கொஞ்சம் கவனமா இருக்கும். அப்போ உங்களுக்கு கண் எப்படி பட போகுது? நீங்க பண்ற செய்கையின் மூலமா தான் கண்ணு பட போகுது. நீங்க பேசுறதன் மூலமா தான் கண்ணு பட போகுது. அப்ப பேசாம இருக்கணுமா? அப்படி இல்லங்க. ஒரு விஷயம் மிதுன ராசிக்காரங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க எந்த பிளான் பண்ணாலும் வாய திறந்து சொல்லவே சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. இப்பயும் கூட நடந்திருக்காது. ஏன்னா, உங்க வீடே காற்று ராசி. காலபுருஷனுடைய 3ஆம் இடம். அது எத சொல்லும்? காசிப்ப சொல்லக்கூடிய வீடு. நீங்க ஒண்ணும் இல்ல கோவிலுக்கு போகணும்னு நீங்க யார்ட்டயாவது சொன்னீங்கன்னா, அது போகவே முடியாம ஏதாவது ஒரு டிலே வந்துரும். இல்ல அவ போறாளாம், போறாளாம், போறாளான்னு சொல்லியே கடைசியில கோவிலுக்கு நம்ம போம்போது நட சாத்திருவாய்ங்க. இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடும். நம்ம இங்க உட்காந்து ஐயோ! அப்பா, முருகா, ஈசா உன்ன பார்க்கணும், பார்க்கணும், பார்க்கணும். அது அவங்க தப்பா? அப்படி இல்லங்க. நம்மளோட எனர்ஜி வேவ் அவங்களுக்கு அது சரிப்பட்டு வராது. அதனால வாய திறந்து நீங்க செய்யறதுக்கு முன்னாடி எந்த விஷயத்தையும் சொல்லாதீர்கள். ஜஸ்ட் உங்களுடைய பிளானிங்க யார்கிட்டயும் எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. உங்கள பெருமைப்படுத்தணும், இல்ல உங்கள அறிவாளியா நினைக்கணுன்றதுக்காக சில விஷயத்தை மிதுன ராசிக்காரர்கள் ஏன்னா, மிதுன ராசிக்காரங்கள எதுலயுமே அடக்க முடியாது. உன்ன மாரி அறிவாளி உண்டா? அப்படின்னா மிதுனம் அடங்கிடும். அதோட செக் இருக்குல்ல, அது அங்க தான். அந்த வண்டிக்கான அச்சாணி அங்க தான். மிதுனத்துக்கான அச்சாணி உன்ன மாரி அறிவாளி உண்டான்னு சொல்றதுல இருக்கு. உங்கள மாரி அறிவு கிடையாது. உங்கள மாரி திறமைசாலி கிடையாதுன்னு சொல்லிட்டா மிதுனம் அப்படியே மதிமயங்கி போயிடும். அப்படி யாராவது சொல்றாங்கன்னா, கவனம். அப்ப இந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். யாரு? மிதுன ராசிக்காரங்க. சரி ஓகே மேடம். இவ்வளோ சொல்ட்டீங்க. கொஞ்சம் புரியுது. கொஞ்சம் ஆமா மாரி தான் இருக்கு. என்ன தெய்வத்த நான் புடிச்சுக்கிட்டா எனக்கு சக்சஸ் ஆகும்? மிதுன ராசிக்காரர்கள் நான் சொன்ன மாரி ஆரம்பிக்கும்போதே அதீதமா கவலைப்படுறது பணம். இல்லன்னு நீங்க பொய் சொன்னாலும் உண்மைக்கே அதுக்கு தான் உழைக்கிறீங்க. அதுக்கெல்லாம் உழைக்கலன்னுலாம் சொல்ல முடியுமா? சும்மா ஊருக்கு சொல்றது இல்ல. பணம் அப்படின்ற விஷயத்துல எப்பயுமே அவர்களுக்கு செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். 12ஆம் வீடு சுக்கிரனோட வீடு. பணம் அப்படின்ற இடத்துல செலவு ஆயிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்காகவே நம்ம நெறைய செலவு பண்ணிக்கிற மாரி இருக்கும். இல்ல ஏதோ ஒரு செலவு கரெக்ட்டா 40,000 அக்கவுண்ட்ல வந்துருச்சுன்னு நெனச்சா அடுத்த 4 மணி நேரத்துக்குள்ள 40 செலவு வந்து நிக்கும். ஐய்யய்யோ! பட்ஜெட்ல துண்டு விழாம இந்த மாசம் கொண்டு போணுமே ராஜான்னு சொல்றதுக்கே ஒரு பெரிய வேண்டுதல் வைக்க வேண்டியிருக்கும். அப்ப மிதுன ராசிக்காரர்கள் பண விடயத்திலிருந்து நீங்கள் பொருளாதாரத்திற்கான மேன்மை அடைவதற்கு, உங்களுடைய வாழ்வியலை வசப்படுத்துவதற்கு என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்னா, மகாலட்சுமி வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை குடுக்கும். அதுவும் கஞ்சனூர் போயிட்டு வாங்க ஒரு தடவ முடிஞ்சா வாழ்க்கையில ஒரு தடவையாவது கஞ்சனூர்ல இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை போய் வழிபாடு செய்து விட்டு வாருங்கள். உங்களோட 5ஆம் வீட்டு அதிபதியே அவர்தான். அவர்தான் உங்களுடைய 12ஆம் வீட்டு அதிபதியா வராரு. அதனால நெறைய தெய்வ வழிபாடு பண்ண மகாலட்சுமி உங்களுக்கு எளிதாக வசப்படுவார். மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமையெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மிதுன ராசிக்காரர்கள் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஆனா, அத பண்றதுக்கு நம்மளுக்கு முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு வேலை வந்துகிட்டே இருக்கும். செய்யும்போது கல்கண்டு போட்டு விளக்கேற்றுங்க. அதே மாரி உங்களுக்கு மட்டும் சூட்சமமா சொல்லி தரேன். மிதுன ராசிக்காரர்கள் இனிமே விளக்கேற்றும்போது ஒரு 5 கிராம்பு, 5 பட்டை, 5 ஏலக்காய் இத மிக்ஸியில பொடி பண்ணி, நல்லா பவுடர் பண்ணிட்டு, அத விளக்கேத்துற எண்ணெயோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஏத்தி பாருங்க. ராஜவசியம் கிடைக்கும். இதுதான் சூட்சமம். நான் யாருக்குமே சொல்லாத சூட்சமம் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன் இங்க. இத மட்டும் பண்ணீங்கனாலே போதும். பணவரவிற்காக இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் அப்படியே நிவர்த்தியாகி உங்களுக்கான பணம் என்பது ஆன் த வே இப்பயே வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா, கட்டுக்கட்டா வந்து சேர்ந்துரும். ஓகே மிதுன ராசிக்காரர்கள் மேற்கூறிய இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. வரக்கூடிய எபிசோட்ல இன்னும் நெறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு எத பண்ணா வாழ்வியல ஜெயிக்கலான்ற பத்தி தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.